கர்த்தர் நல்லவராமே. உங்களை மீண்டும் இந்த யூடியூப் சேனல் வீடியோ வழியாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் இருந்து ஆரம்பித்தோம். முதல் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இப்போ பின்வரும் நாட்களில் இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். ஏன்னா என்னை பற்றி பேசுகிறதுக்கு ஆல்ரெடி ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன் எப்படி இப்படின்ட்டு. அதனால் இன்னைக்கு நம்ம நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம், வேதத்தை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிப்போம். ஏன்னா கர்த்தர் இடைப்படணும். ஆவியானவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அதனால் கூட கர்த்தாவே உடைய வேதத்தை வாசிக்கும்போது நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுங்க, நீங்கள் எங்களுக்கு ஆளுகை செய்யுங்க, நீங்கள் எங்களுக்கு போதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை படித்தோம். தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த ஆதியாகமத்தில் பூமி தோற்றுறதுக்கு முன்னாடியே இருக்கிறதுன்றத எல்லா காரியங்களும் அதுல இருந்து இந்த 3 வருஷம் என்ன சொன்னதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து பின்வரும் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது நான் என்னுடைய கருத்தாக சொல்லலை, வேதத்தின் அடிப்படையில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, இது வேதம் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்குறோம். அதனால் அடுத்த காரியங்களை நம்ம 3ஆவது வசனத்தை முடிச்சிட்டோம். ஏன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போ இருட்டில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தேவன் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து வர காரியங்கள்லாம் தேவன் படைக்கிறாரு. அதை குறித்து நம்ம வாசிப்போம். 4ஆவது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளின் உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும், கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளியே தங்கள் தங்கள் விதையினுடைய கனிகளை கொடுக்கும், விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதக்கதாகவும் இருக்கிறது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலை இரவையும் ஆளவும்
இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்றார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகல வித நீர் வாழும் ஐந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றார். பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகிய 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்பொழுது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். ஸோ 4வது வசனத்திலேருந்து 26வது வசனம் வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். இது நிறைய பேருக்கு ஒரு பரிச்சயமான வேத பகுதியாக இருக்கும். ஆதியாகமம் 1:1. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம், தேவன் எல்லாத்தையும் படைக்கிறாரு, படைச்சு எப்படி உண்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் இதில் உள்ள இந்த இன்டெப்த்தான இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா மேலோட்டமாக பார்த்துட்டு வெளியிலேருந்து பேசுகிறவங்க இருப்பாங்க. சும்மா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி, ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு பேசுவாங்க. ஸோ இந்த 3வது வருஷம் தொடங்கி இந்த 31வது வசனம் வரைக்கும் அந்த முதல் அதிகாரம் முழுவதுமே தேவன் படைக்கிறார். எப்படி படைக்கிறார்ன்றதை நம்ம பார்த்தோம். வார்த்தையினாலே தேவன் உண்டு பண்ணி அவர் சொல்றாரு, காரியங்கள் உருவாகுது. இப்படிதான் காரியங்கள் படைக்கப்படுது வேதத்துல. இப்படி உண்டு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கு? இதுலன்னா தேவன் படைக்கிறாரு, இதுல என்ன காரியங்கள் அடங்கி இருக்குது சொல்றாரு, உருவாக்குறாரு, அவர் தேவனாச்சே அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு காரியங்களை தேவன் எப்படி நேர்த்தியா செய்கிறாரு. அதன் காலங்களில் அதனோட நோக்கத்தின்படி எது தேவைப்படும், நமக்கு என்ன தேவை, மனுஷனை சும்மா முன்னாடி உண்டு பண்ணிட்டு பின்னாடி நீ எல்லாத்தையும் படிச்சுக்கோப்பா, எனக்கு என்ன தேவை வேணும் சொல்லு, உனக்கு தண்ணி வேணுமா தண்ணி தரேன், உனக்கு என்ன வேணுமோ சாப்பாடு வேணுமோ அப்படி தரேன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறாரு. வானத்தை கிரியேட் பண்ணுறாரு, சமுத்திரத்தை கிரியேட் பண்ணுறாரு, நிலத்துல செடி கொடி எல்லாத்தையும், காய்கறி கனி எல்லாத்தையும் கொடுக்குறாரு, மிருக ஜந்துக்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குறாரு. இப்போ மனுஷனை தேவன் நினைச்சிருந்தா முன்னாடியே உண்டாக்கிட்டு உனக்கு என்ன தேவை வேணும்பா சொல்லு அப்படின்னு சொல்லாம, தேவைகள் எழும்புவதுக்கு முன்னாடி அவனை ஒரு மனுஷனை நான் இந்த பூமியில வைக்க போறேன், அவனுக்கு என்னென்னலாம் தேவை வரும், அவனுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவை அப்படின்னு இது மொத்தத்தையுமே அறிந்து தேவன் எல்லா காரியங்களையும் சிருஷ்டிக்கிறார். எல்லாத்தையுமே பார்த்து சொல்றாரு பாருங்க. கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது நல்லதா என்று தேவன் கண்டார்ன்றது இருக்கும்.
இன்னொரு காரியம் இருக்கும். அவரு ஜாதி ஜாதியாக அதை உண்டு பண்ணினார்ன்னு இருக்கும். அது அப்படியே உண்டானதுன்னு இருக்கும். அது கனிகள் கொடுக்கறதுக்காக தேவன் படைத்தார். அது அப்படியே ஆயிட்டு அப்படின்றதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் சும்மா எழுதப்படல பாருங்க. இது வந்து நமக்கு ஒரு பிக்சரைஸ்டு பண்ணி காட்டுறாரு கர்த்தர். இன்னைக்கு கூட நம்ம சிச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாரு, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனையை கொடுக்குறாரோ, ஏன் தான் எனக்கு இவ்வளோ போராட்டமும் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்பாடு செஞ்சுட்டார். உங்களுக்கு சுகம், உங்கள் சமாதானம், உங்களுக்கு பலனு, எல்லா காரியங்களையும் தேவன் படைச்சிட்டு தான் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது எந்த சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்மை படைத்தவர், அதாவது கிரியேட்டர் தேவன், அவர் ஒருத்தர் இருக்கிறாருன்றதே மறந்துடுறோம். சில டைம்ல நம்ம தான் இங்க வந்து கிரியேட்டர்னு நினச்சிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு எப்படி நான் சால்வ் பண்ண போறேன், இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து ஒன்றும் கிடையாது பாருங்க. அவர் தான் கிரியேட்டர், நம்ம கிரியேஷன், நம்ம படைப்பு. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. இந்த ஸ்கூல் நேரத்துலலாம் வந்து சில காரியங்கள்லாம் எதுக்காவது ஃபீஸ் கட்டணும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கட்டும், ஸ்கூலில் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லை காலேஜஸில் ஏதாவது பில் இருக்கும், இதை பே பண்ணணும், அதை பே பண்ணணும், இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் போது நாங்கள் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், நேராக அப்பா அம்மா யாருக்கிட்டே கொடுத்துட்டு இதை கட்டணும் அப்படின்ட்டு போயிடுறோம். அது எவ்வளோ தொகை, அதுக்கு என்ன காசு, அது உடனே இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க என் தேவைகளை சந்திப்பாங்கன்னு நமக்கு புரியுது. அந்த சின்ன பசங்க வந்து அவங்க எதையும் பெருசாலாம் யோசிக்கிறது கிடையாது அந்த பிள்ளைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா, உலகத்திலே அவங்க தான் ஹீரோ அப்படின்னு அந்த குழந்தைங்களா இருக்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் காலங்காலம் மாறும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப மாறும். இப்ப இந்த சின்ன குழந்தைங்க என்ன தெரியும்னா, எங்க அப்பா பார்த்துப்பாரு, என்ன ஸ்கூல்ல சேர்த்து இது வரைக்கும் நடத்தின எங்க அப்பா இந்த ஃபீஸை கட்டாம போயிடுவாரா அப்படின்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களை எப்படி படைச்சிருக்கிறான்றது இந்த ஆதியாகமத்துல காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ காரியமும் செஞ்சு வச்சுட்டு தேவன் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி மனுஷனை உருவாக்குறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செட்டில் பண்றாரு. பார்த்து 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 செதுக்கி இருக்காரு, அப்படிதான் சொல்லுவேன். இவ்வளோ காரியங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில் மனுஷனை கிரியேட் பண்றாரு பாருங்க. இங்கே தாங்க, அதனால தான் நான் இந்த 26 வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து லைனாக படிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் ஏதோ ஒப்பிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. 26வது வசனம் சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ இதில் வந்து இந்த கிரியேஷன்றதே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் எப்படி நம்ம படைத்திருக்கிறார், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம படைக்க முன்னாடி நமக்கு எவ்வளோ நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், எல்லா தேவைகளையும் அவர் முன்னேற்பாடு செய்து தான் அப்புறம் நம்மளை படைக்கிறாரு, மனுஷனை உருவாக்குறாரு. இந்த மனுஷனை உருவாக்கும் போது இந்த 26வது வசனம் சொல்லுது, அவரு நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உருவாக்கி இருக்காராம். எப்படின்னா தேவனை போலவே நம்மளை உருவாக்கிக்கிறாரு. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுது பாருங்க, let us make man in our image according to our likeness. தேவனை போலவே அவருடைய தச்சுரூபமாக நம்மளே உருவாக்கி இருக்கிறார்.
இன்னைக்கு நெறைய பேருக்கு இது விளங்க மாட்டேங்குது. எப்படின்னா தேவனை போலவே அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் பாருங்க. சின்ன வயசுலலாம் அந்த சர்ச்சுக்கு வெளிய ஸ்டால்ஸ்லலாம் இருக்கும். ஏதோ ஒரு ஒரு ட்ராயிங் இருக்கும். இதான் இயேசுநாதரு, இதான் ஜீசஸ் கிரைஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நெறைய ஒரு பிக்சரா இருக்கும். இதெல்லாம் வாங்கி நான் என் புக்ல வச்சுப்பேன். பைபிள்ல இருக்கும், வீட்ல இருக்கும், அங்கங்க இருக்கும். இதெல்லாம் இயேசு. ஆ இந்த பிக்சர்லாம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண நாள்லாம் இருக்குது. ஆனா எனக்கு என்னைக்கு இந்த வார்த்தை குறித்த வெளிப்பாடு வந்ததோ, வேதத்த மிக ஆழமா படிக்க ஆரம்பிச்சனோ, காரியங்கள் வந்து நான் செய்ற செயலுக்கும், வேதத்துல சொல்லப்படுற காரியத்துக்கும் அகெயின்ஸ்டா இருந்தது. 2ம் ஒத்து போல பாருங்க. இது 2ம் ஒத்து போல. அதனால நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். என்ன நான் செய்றது தப்பா இருக்குது. வேதம் சரி. ஸோ அதுல கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். இப்ப நான் செய்றது தப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால, அ பல பல காரியங்கள இதுக்கு முன்னாடி அனுசரிச்ச பாரம்பரியத்த நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம். டோர்ல வசனம் ஒட்டுவாங்க. அங்க இருக்கும், இங்க இருக்கும். வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு உள்ள அனுப்புவாங்க. இப்படிலாம் நெறைய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது, வேதத்தின்படி நம்ம காரியங்கள பார்க்கும்போது, டோட்டலி இட்ஸ் டிஃபரண்ட். அப்பதான் புரிஞ்சது ட்ரூத்ஸ் ஆர் பேரலல். உண்மை வந்து ஒரே தான். அதுல வந்து மாற்றமே இருக்காது. ஒரு உண்மை சத்தியம்னா அது ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே தான் இருக்கும் தவிர்த்து, அப்ப இந்த நமக்கு இப்படி காரியங்கள்லாம் செய்ய சொல்லும்போது, வேதத்தின்படி பார்த்தா இது 2ம் ஈக்குவலா இல்ல, பேரலலா இல்ல. நம்ம செய்றது ஒரு பக்கம் இருக்குது. வேதம் இத பத்தி ஒரு ஒரு காரியமா சொல்லுது. பின்பு தேவன் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி படிச்சார்னோனே எனக்கு இது 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 புரிஞ்சோனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. என்னடா இது ஏதோ ஒரு பிக்சர போய் பார்த்துட்டு, இதுதான் இயேசு, இதுதான் தேவன் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம. இங்கே பார்த்தா என்னையே அவர் சாயல்ல படைச்சிருக்கிறாருன்னும்போது, எனக்கு ம் பெரிய சந்தோஷம், ஷாக்கு எல்லாமே என்ன இது இப்படி ஒரு கடவுளு! அவர் ஈக்குவலா என்ன வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் நான் போய் மறுபடியும் அந்த படத்த எடுத்து பார்த்தேன் பாருங்க. இத வரைஞ்சவர் பார்த்தீங்கன்னா, 1980 இந்த மாரிலாம் போட்டு வரைஞ்சிருக்கிறாரு. அவரே பார்த்திருக்க மாட்டாரு. இயேசு யாரு? இயேசுவ பத்தி. இப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தர் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதையும் நம்பி நம்ம அதையும் இயேசுநாதரு, அத தூங்குறதுக்கு முன்னாடி தலையில வச்சு படுத்துக்கின்னு இவ்ளோ காரியங்கள். பிரச்சனை மத்தியில இயேசுநாதர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, "ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே" அப்படி சொல்றாங்க பாருங்க நெறைய பேரு. அப்ப முதல் தடவையா நான் இந்த வசனத்த அ நெறைய தடவ படிச்சிருக்கிறேன். ஆனா இது எனக்கு பளிச்சுன்னு வெளிப்படும்போது, தமது சாயல்படி நானே அவர மாரி தான் இருக்கிறேன். என்னையே அவர மாரி தான் படைச்சிருக்கிறாரு. இப்ப கண்ணாடியில போய் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தேவன போல இருக்கிறீங்க. நான் தேவன போல இருக்கிறேன். நான் கருப்பா இருக்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். அதாவது ஒரு மரத்துல இருக்க இலைகள் இருக்கும் பாருங்க. எண்ணுக்கடங்காத இலைகள் இருக்கும். ஆனா ஒரே தன்மை, ஒரே மாரி ஸ்ட்ரக்சரா இன்னொரு இலை இருக்குன்னு பார்த்தா இருக்காது. ஆனா எல்லாமே ஒரு மரத்தோட இலைகள் தான். அந்த மரத்துல இலைய பிடுங்கிட்டு, இந்த மரத்து இலைய பார்த்துட்டு, நீ இன்னொரு இலை இதையும் சேரல. அதனால நீ இந்த மரத்தின் இலையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மரத்தின் கனிய பார்த்துட்டு, ஒரு ஒரு கனி வந்து டேஸ்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். இன்னொரு டேஸ்ட்டா இருக்கும். ஈக்குவலா குடுக்காது. ஒண்ணொண்ணு ஷேப் டிஃபரெண்ட்டா இருக்கும் பாருங்க. எல்லாம் ஒரே ஜியோமெட்ரில இருக்காது. அதனால ஒரு ஆப்பிள் சின்னதாவும், ஒரு ஆப்பிள் பெருசாவும் இருக்கு. அத எடுத்து நம்ம என்ன சொல்றோம்? இது இந்த மரத்தின் கனி இல்லன்னு சொல்லிட முடியாது பாருங்க. இப்ப இன்னைக்கு நீங்க எந்த கலரோ, எப்படி இருக்கிறீங்களோ எல்லாம் நீங்கள் தேவனைப் போல இருக்கிறீர்கள். இத நான் சொல்லல. வேதம் இப்படிதான் சொல்லுது. ஆதியாகமம் 1:26ல சொல்லுது. தேவன் நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி. இங்கிலீஷ்ல அழகா ஒரு வார்த்தை வருது பாருங்க. லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ். இமேஜ்னா படங்க.
இன்னைக்கு நம்ம ஃபோட்டோல கேமரால ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா இருக்கு இந்த இமேஜ், நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இப்போ அதே மாரி நீங்களும் தேவனும் ஒரே இமேஜ். அப்படிதான் உங்களுக்கு குடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மள வந்து நெறைய பேர் எப்படி பார்த்துட்டாங்கன்னா, தேவன் வந்து மிக உயரத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கிட்டி சேர முடியாது. அவர்கிட்ட போனோம்னா நம்ம உபவாசிக்கணும். நம்ம ரொம்ப காரியங்கள செய்யணும். அநேக முயற்சிகள செய்யணும். அப்படிலாம் கிடையாது. நீங்க அவர மாரி இருக்கிறீங்க. தேவன் அப்படிதான் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அ உண்டு பண்ணிட்டு தமது சாயலாக சிருஷ்டித்து 27வது வசனத்துல ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இத படிக்கும்போது இன்னொரு ஷாக். ஏன்னா எனக்கு சொல்ட்டாங்க, கிறிஸ்தவனா இருந்துட்டா நல்ல நல்ல கிறிஸ்தவனா இருந்துட்டா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஆணும் பெண்ணுமாக மனுஷனுக்கு என்ன தேவை? அவன் தனியா இருக்குது நல்லது இல்லன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணைய உண்டாக்கி, இவ்ளோ காரியங்கள சிருஷ்டிக்கிறாரு பாருங்க மனுஷன. இமேஜினே பண்ண முடியல. எவ்வளோ பார்த்து, 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 பார்த்து செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களோ? உங்களை காட்டிலும் பரமபிதா மிகவும் நல்லவர். இந்த உலகத்துல நமக்கு அம்மா, அப்பா இருக்கிறாங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட் எதுவோ தான் அதுதான் முதல்ல அம்மா, அப்பா வந்து யாரா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு குடுக்கும்போது பெஸ்ட்டா குடுக்கணும்னு அம்மா, அப்பா எப்பயுமே இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது. தனக்கு இல்லனாலும் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி குடுக்குறது அப்பா, அம்மா இயல்பு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீயே இவ்வளோ காரியங்கள செய்யும்போது, உன்னை உண்டு பண்ணி, உனக்கு உடுத்து வச்சு, உனக்கு தேவைய சந்திச்சுக்கிற நான், உனக்கு தேவனா இருக்கிற நான், நீ என்னுடைய பிள்ளை. நான் உன்னை கையேந்த விடுவேனா? உன்னை தலை குனிய விடுவேனா? உன்னை வந்து கைவிட்டுருவேனா? இன்னைக்கு பிசாசு அப்படிதான் காட்டுறான் பாருங்க. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கடவுள் இல்ல. கடவுள் கைவிட்டுட்டாரு. நீ பண்ண தப்புனால கைவிட்டுட்டாரு. அடுத்து வர்றதெல்லாம் மனுஷன் பாவம் செய்யறான் பாருங்க. சில பேர் கேட்பாங்க, மனுஷன் பாவம் செய்யற அளவுக்கு தேவன் ஏன் அவனை விட்டாரு? பிசாசு பேசும்போது அவனை வந்து அவனை ஒன்றும் இல்லாம பண்ணி அவனை அதட்டி அவனை ஓரம் தள்ளிட்டு தேவன் வந்துருக்கலாமே. தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்றது உலகம் தோற்றுவதற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆதியிலே இருந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை உண்டாக்கும் போதே இவன் செய்வான் பாவம். பிசாச வந்து தேவன் தள்ளுறாரு பாருங்க. தேவன் வந்து இவன் வந்து பிசாசுன்றவன் ஒரு தேவ தூதன். இவன் போயிட்டு கடவுள் இப்ப என்ன பார்க்குறான்னா, நான் ஒரு நாள் கடவுளை மாதிரி ஆயிடுவேன். நான் தேவனை மாதிரி ஆயிடுவேன். அவரை போல ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே கீழே தள்ளி விட்டுறாரு. நான் கடவுளை மாதிரி ஆனா எப்படி இருக்கும்? நான் அந்த மகிமையில உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா அவனை தள்ளிட்டார். அவனும் ஒரு தூதன், தேவ தூதன். அவன் ஒரு டாப் தூதன். இன்னைக்கு எப்படி பெரிய பிசினஸ் மேனுக்கு பிஏ அப்படிலாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தேவனோட தூதர்கள் லிஸ்டில் அவன் கொஞ்சம் நல்லா உயர்ந்த பதவியில இருக்கிறான். இவன் வந்து இந்த மகிமையெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்கணும், நான் தேவனை மாதிரி இருந்தேன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் வந்தது பாருங்க. வந்த உடனே அவனை கீழே தள்ளிடுறாரு. தள்ளிட்டு இப்படி மனுஷனை உண்டாக்கும் போது இவனுக்கு பெரிய எரிச்சல் உண்டாகுது. நாடா இவன், நான் தேவனை மாதிரி இருக்கலான்னு பார்க்கத்தான் இந்த ஆள் தள்ளி விட்டுறாரு. ஆனா இவர் மனுஷனை ஒருத்தனை உண்டு பண்ணி இவருடைய சாயலின்படி உண்டு பண்ணி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறாரு. அப்படின்னும் போது இவனுக்கு பொறுக்கல. அவன் பிளான் பண்றான், இவனை எப்படி மனுஷனை கவுக்கணும், எப்படி பாவத்தை கொண்டு வரணும், இவனை கெடுத்து கடவுளை அவமானப்படுத்தணும்னு பிசாசு தந்திரம் உள்ளதை பிளான் பண்றான். ஆனா கடவுளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா, அடிக்கப்பட்டது இயேசுநாதர்.
ரட்சகர், ரட்சிப்பை கொடுக்க வேண்டியவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டாருன்னா, அப்போ தேவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இதை பண்ணா இவன் இந்த பிசாசு பொல்லாதவன் வந்து தொடுவான். ஆனா அவனுக்கு தெரியல பாருங்க கர்த்தரோட பிளான் என்னன்னு. அவர் சும்மா அறகுறையா பண்றவர் கிடையாது. ஒரு காரியம் தொடங்கினார்னா இறுதி வரைக்கும் அதை எப்படி செய்து முடிக்கணும்னு தேவன் மிக நன்றாய் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வந்துருச்சு, இதுல எங்க மூழ்கிடுவோமா, என்ன ஆயிடுவோமான்னு தெரியாம பல நாள் தத்தளிக்கிறோம், கவலைப்படுறோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு நல்ல செய்தி. உங்களை உண்டு பண்ண தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். உங்களை அவரை மாதிரி படைச்சிருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலா படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. பிரச்சனை நேரத்தில் மனுஷனை நோக்கி நம்ம பல நேரம் போகிறோம். மனுஷர்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் சில நேரம் அவங்களும் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுது. சில நேரத்தில் கையில் பணம் இருக்குது. சில நேரத்துலலாம் இந்த இயற்கை பேரிடர் நேரத்திலலாம் பார்க்குறோம், பணம் இருக்குது, நல்ல வெல்த்தான ஃபேமிலி. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வரல. இன்னைக்கு உன்னோட சூழ்நிலை அப்படி இருக்கலாம். நாங்கள் ரொம்ப ஒரு எளிய சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறோம். எங்களால் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடையாது, பேக்ரவுண்டு கிடையாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு செய்கிற அளவுக்கு திறமை இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னு நீ சொன்னா நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை அவர் மாதிரி படைச்சிருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, எவனாகிலும் விசுவாசித்து நீ சொன்னா நீ என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும்னு சொல்கிறாரு. தேவன் எப்பொழுதுமே நம்மளை குறித்து அவர் பேசும்போதெல்லாம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். நம்ம தான் ஆண்டவரே குப்பை, புழு, பூச்சி, எவ்வளோ மட்டமாக நம்மளை பேச முடியுமோ, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் தரித்திர புருஷவன் அப்படின்னு நம்ம போய் போர்ட்ரேட் பண்ணுறோம். தேவன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறார். அவர் உங்களை சமமாக வைத்து நீங்க நன்றா இருக்கிற விரும்புகிற தேவன். ஏன்னா நான் இங்க படிக்கிறேன், தேவன் எல்லாவற்றையுமே பழகி பெருகிறதுக்கு கட்டளையிடுறார். ஆடு, மிருகம், கோழி எல்லாத்துக்கும் இதுதான் மிருக ஜீவன்கள். ஊறுறது, நடக்கிறது, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், வானத்தில் இருக்க பறவைகள், சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள், எல்லாத்துக்குமே எல்லா உயிரினத்தையுமே பழகி பெருக்கிறதுக்கு ஒரு கட்டளை இடுறாரு. மனுஷனையுமே 28வது வசனம் ஆதியாகமம் 1:28 சொல்லுது, அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தினா இதை ஆள்றதுக்கு, இது எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல வச்சு சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். மொத்தத்தையுமே எல்லாம் உன் கண்ட்ரோல். இன்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சோன்னு எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. எப்படி சொல்றீங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது? எல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க. சிங்கத்தோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, மனுஷனை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அடிச்சு தின்றோம். இன்னைக்கு காட்டில் இருக்குது. ஆனா இன்னொரு காரியம் பார்க்குறேன், மனுஷன் கூட சிங்கம் விளையாடுது. மனுஷன் சொன்னா கேக்குது. ஏன்னா அவன் ட்ரெயின் பண்ணிருக்கான், அது அவனுக்கு அடங்குது. இப்படி நிறைய பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் மனுஷன் வந்து ஆள்றான். ஆனா அதை ட்ரெயின் பண்ணி ஆள்றான். எல்லா மனுஷனுக்கும் அது கீழ்ப்படியது கிடையாது. ஆனா கீழ்ப்படியுது, மிருகங்களும் கீழ்ப்படியுது. ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். எல்லாமே மனுஷனுக்கு கீழ்ப்படியறதுக்கு தான் உண்டு பண்ணியிருக்கிறார். இப்ப பாம்பு கொத்துதுன்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனாங்களோ அன்னைக்குதான் கொத்துச்சு. பாம்பும் தேலும் அவர்களை சீனது. அதுக்கு முன்னாடி அதே பாம்பு மேல்தான் கூடாரம் போட்டிருக்கிறாங்க, சீண்டல, அவர்களை கொத்தல. அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்னைக்கு இந்த பாவம் வந்ததோ எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பிசாசு பார்த்தா தேவன்
கண்ட்ரோல்ல எல்லாமே மனுஷன் கண்ட்ரோல்ல குடுத்தாரு. இத வந்து அவன வந்து ஓனரா வச்சு இந்த உலகத்த ஆள்றதுக்கு மனுஷன உண்டு பண்ணி எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல குடுத்தோனே, பிசாசு பாவத்த கொண்டு வந்து மனுஷன பாவம் செய்ய வச்சு எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்புறம் இங்க இருக்குது. இத நம்ம பின்னாடி பார்ப்போம். எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சு, எப்படி மறுபடியும் கண்ட்ரோலுக்குள்ள வந்தது, அப்படின்ற காரியத்த பார்ப்போம். இங்க 28வது வசனத்துல தேவன் அவர்களை ஃபைனலா ஒண்ணு வார்த்தை வருது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். காட் வாஸ் பிளெஸ்ட். இன்னைக்கு பல பேர் நம்ம சிச்சுவேஷன்ல என்ன சொல்றோம்? அவங்க நம்மள ஆசீர்வதிக்கிறாங்களா? இவங்க நம்மள ஆசீர்வதிக்கிறாங்களா? ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாத பெருவிழா எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் வேதம் எப்படி சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டுறது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா, அதனோட பின்னாடி வேதனையும் வருது. சைடு எஃபெக்ட்ஸும் வருது. நெறைய காரியங்கள் பணம் சம்பாரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி சேமிக்கணும்? அதை எப்படி பாதுகாக்கணும்? சந்தோஷம் வந்தாலும் அதை எப்படி பாதுகாக்கணும்? தூங்க முடியல. பல பேருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு பாருங்க. நல்ல வெல்த் லைஃப் இருக்குது. ஆனா நிம்மதியா தூங்க முடியல. சமாதானம் இல்ல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுறதே கிடையாது. ஏன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். மனுஷனை இப்படிதாங்க கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் உண்டு பண்ணி, அப்புறம் தான் உங்களை வச்சு, உங்களை ஆள பண்ணி, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடந்துச்சுப்பா. இதுக்கப்புறம் பாவம் வந்துச்சுப்பா. மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படின்னா, தேவன் மீட்பை உண்டு பண்ணி நம்மளை மீட்டிருக்கிறான்றது நல்லா தெரியும். ஏன் இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்பஸ், இந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாமே கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி குடுத்திருக்கிறார். மனுஷன் பாவம் செஞ்சோனே இதெல்லாம் இழந்துடுறான். அப்புறம் இயேசுநாதர் வந்து மீட்கும்போது, இந்த மீட்புல இதெல்லாம் வருதுங்க. கம்ப்ளீட்டா டோட்டலே எல்லாத்தையும் நமக்கு மீட்டுறாரு. அப்ப இந்த மீட்பு வரும்போது, நமக்கு என்னெல்லாம் குடுத்திருக்கிறாருன்றது முன்னாடி நமக்கு தெரியணும். சில பேர் புதிய ஏற்பாட்ட பத்தி பேசும்போது, புதிய ஏற்பாட்ட பழைய ஏற்பாட்ட படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கை அது புதிய இதெல்லாம் தெரியணும் எனக்கு. இது தேவன் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எவ்வளோ அழகா உண்டு பண்ணியிருக்காரு? இந்த இமேஜ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம், பாவத்துல விழுந்த மனுஷன் மீட்டு தேவன் எப்படிலாம் கூட்டி அவன சேர்க்கிறாரோ, இந்த காரியங்கள்லாம் உணரும்போது நான் ஒரு காரியத்த பார்க்குறேன். தேவன் எவ்வளவு மிகவும் அன்பா என்னில் இருக்கிறாரு. அவர் எவ்வளோ அன்பா இருக்கிறாரு. என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தா, அவர் சொந்த குமாரனே தருவாருன்ற காரியங்கள்லாம் நான் நினைக்கும்போது தான், நான் என் பாவத்த விட்டு விலகி, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறேன். சில பேர் சுவிசேஷம் சொல்லும்போது, இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்த மன்னிச்சுட்டாரு. அப்ப நான் என்ன வேணா செய்யலாமா? எத்தன வாட்டி வேணா மன்னிப்பாரா? நான் பாவம் செஞ்சுட்டு ஒரு பாவ மன்னிப்பு எடுத்துக்கலாமா? அது ரட்சிப்பே கிடையாது. அது பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் பாவத்துல பாவம் செய்யவே மாட்டானா? அப்படின்னு கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவன், உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் ஒருத்தன் பாவம் செஞ்சானா, பாவம் செஞ்சது வந்து அவன வந்து சந்தோஷப்படுத்தாது. அது அவன அவமானப்படுத்தும், துக்கப்படுத்தும். அவனால நிம்மதியா இருக்கவே முடியாது பாருங்க. அவனுக்குள்ள ஒரு பீஸே இருக்காது. கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பிரியமா இருந்து ஒரு காரியம் செஞ்சானா, அவன் மறுபடியும் அதனால தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அத அறிக்கை செய்றான். ஆனா உலகத்துல சில நேரம் கிருபைய பத்தி உபதேசம் சொல்லும்போது, சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க கிருபைய பத்தி பேசுறீங்க, இயேசுநாதர பத்தி பேசுறீங்க அப்படின்னும்போது, பாவத்த மன்னிச்சுட்டாருன்னும்போது, என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப எத்தன வாட்டி வேணா பாவம் செய்யலாமா? அப்படி கிடையாது.
நீ பாவத்திலிருந்து விலகி வந்து உண்மையான கர்த்தரின் அன்பை உணர்ந்துட்டனா, அவர் எந்த நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம், எப்படிப்பட்ட தகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, தேவனுக்கு ஈக்குவலா உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, நல்ல ஒரு கோட் ஷூட்லாம் கொடுத்துட்டு, உங்களுக்கு சூட்லாம் பண்ணி, நல்ல வெரி ரிச் ஃபேப்ரிக், நல்ல ஒரு துணியை கொடுத்துட்டு எல்லாம் போய் பண்ணிட்டு, நீ போய் அழுக்கில் உட்காருண்ணா உட்காருவியா? இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உட்காந்துருப்ப, இப்போ கீழே உட்காருனா உட்காருவியா? உனக்கு நல்லா தெரியும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னன்னு. அதேமாரி ரட்சிப்பை பெற்றதுக்கப்புறம், கர்த்தர் யாருன்னு உணர்ந்ததுக்கப்புறம், பாவம் எப்படி உண்டாகுதுன்னா, மனுஷன் வந்து ஏதாவது செய்யலாம், தன்னுடைய சுயத்தில் ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு அதன் மூலியமா சந்தோஷத்தை பெறுறது, நான் அறிவாக இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் பாவம். அடுத்து காட்ட போகிறோம் பாருங்க, பின்னாடி அடுத்து வர வீடியோஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாவம் அங்கேருந்து தான் வருது. என்ன பாவம், பாவம் என்ன என்ன அப்படின்ட்டு. இப்படி காரியங்களை செய்யும்போது இந்த விளைவுகள், பாவத்தின் விளைவினால வந்ததுனால பல காரியங்களை செய்கிறான் மனுஷன், சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் கர்த்தருடைய பிரசன்ஸை உண்டு பண்ண, உன்னை உண்டாக்குனவருடைய நீ யாரு, அவர் எதுக்காக உன்னை உண்டாக்கியிருக்காருன்ற ஒரு காரியம் விளங்குச்சுன்னா, நம்ம மறுபடியும் அதில் போய் உட்கார்றது கிடையாது. அதை வெறுக்கிறோம். முன்னாடி சிநேகித்த நாம் அதை வெறுக்கிறோம். முன்னாடி இன்பமா இருந்திருக்கும், இனிமையா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் அதை பார்க்கும்போது இது எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பொன்னை விட வெளியேற பெற்றது. முன்னாடி எங்கெங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு பைபிள் படிக்காமல், எனக்கு ப்ரேயர் பண்ணாமல் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. கர்த்தரோடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனால தான் பிலிப்பியரில் சொல்கிறாரு, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அந்த வசனம்லாம் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி அவருடைய சமாதானத்தை கொடுக்குறாரு. அந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இன்றைக்கும் உங்கள் பிரச்சனை எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன மாதிரி ட்ரபுளில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் இழந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன் அவருடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்ய வல்லவர். ஏன்னா உனக்கு தேவை வரும்ன்றது நீ உருவாக்குறதுக்கு முன்னாடியே, நீ தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்னாடியே, உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செஞ்சுட்டார். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி தெரியல பாருங்க. எல்லாமே இல்லைன்னு தான் தெரியுது, எல்லாமே குறைவாக தான் தெரியுது. ஆனால் அதுக்கு தான் விசுவாசம் வேணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். காணப்படாதவங்கன்னா என்னோட ஃபிசிக்கல் ஐ, என்னுடைய இந்த மனித ரீதியாக பார்க்கக்கூடிய இந்த கண்ணில் எனக்கு காரியங்கள் செய்யலை, தென்படலை. என் கண்ணெல்லாம் பார்த்தா பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை உண்டு பண்ணியிருக்கிறார், தேவனை போலவே உண்டு பண்ணியிருக்கிறார். அவரை போல வச்சிருக்கிற உன்னை குறைவுபட விடுவாரா? உன்னை தாழ்ச்சி அடைய விடுவாரா? நிச்சயமா கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் உணர்ந்தேன் பாருங்க. எவ்வளோ காரியங்கள் பிரச்சனை இருந்தது. பிரச்சனையின் மத்தியில் வந்து நான் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஓடி, நான் ஐடியா பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாமா ஓடி உழைஞ்சி சமாதானத்தை இழந்து என்னென்னமோ ஆச்சு. ஆனால் என்னைக்கு வார்த்தையை குறித்த அறிவு மறுபடியும் நான் எடுத்து இந்த காரியங்களெல்லாம் நான் தியானிக்க ஆரம்பித்தேனோ, மிகப்பெரிய மாற்றம். சும்மாலாம் கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பிரச்சனை நேரத்தில் பேசுறது ஈஸி கிடையாது. அதனால் இன்னைக்கு உங்களுடைய தேவை என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, உமது சாயலின்படி உமது ரூபத்தின்படி என்னை உண்டு பண்ணியிருக்கிறீங்க.
எனக்கு தேவையெல்லாம் முன்னாடியே சந்திச்சுட்டு தான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை ஒருவேளை இல்லாதது போல தெரியலாம். ஆனா அந்த சூழ்நிலையோட முடிவு, துவக்கம் எல்லாம் நீர் ஏற்படுத்தி எல்லாமே பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பிரச்சனைலாம் இருக்கலாம். கடல் கொந்தளிக்கலாம். ஆனா இதற்கு முடிவை நீர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டீர். அதற்கு ஒரு எண்ட் இருக்குது. என் கர்த்தர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ டிராவல் பண்ணி போ. நிச்சயமா கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமென். அடுத்து வர வாரங்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் காரியங்கள். இந்த வாரம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, அவர் என்ன மனுஷனுடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். 27, 28, 26, 27, 28 இதுல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த 4வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் எப்படி தேவன் படைச்சாரு. இந்த 26வது வசனத்துல படைப்புன்னும்போது மனுஷனை குறித்து படைச்சிருக்கிறாரு. அப்படின்னும்போது நம்மை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம். அதனால தான் இவ்வளோ காரியங்களை நான் சொல்ல வேண்டியது இருந்தது. இப்போ தேவன் உங்களை படைச்சிருக்காரு. பயப்படாதீங்க. சூழ்நிலை கண்டு அஞ்சாதீங்க, பதறாதீங்க. ஏன்னா உங்களை படைத்த அவருக்கு தெரியும் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு. துவங்கி அவருக்கு தெரியும் எப்படி முடிக்கணும்னு. அதனால சூழ்நிலைகளை கண்டு மற்றவங்க என்ன சொல்றாங்க, அப்படின்றத காதுல வாங்காதபடிக்கு, ஒருவேளை நீங்க துவங்கி இருக்கலாம், ஒரு தவறான பாதையில நீங்க பயணிச்சு தொடங்கி இருக்கலாம். ஐயோ தப்பு ஆயிடுச்சே, தப்பு உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தகப்பனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, even though you are in the wrong place, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்ற வல்லவர். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். நிச்சயமா இதை நான் நம்புறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களோடு பேசினீர், என்னோடு பேசினீர் தகப்பனே. நீர் எங்களை எப்படி முன்குறித்தீர், எல்லாவற்றையும் செய்துட்டு எங்களை வைத்து ஆளும்படியாக நீங்க வச்சிருக்கிறீர். மிருகத்துக்கு கொடுக்கவில்லை இந்த ஸ்தானம், ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவனுக்கு சமமான ஸ்தானம். எங்களை உண்மை போல படைத்திருக்கிறீர். அதனால இந்த பிரச்சனை வரும்போது நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்காதபடிக்கு உண்டாக்கின தேவனை பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். பிரச்சனை மத்தியில் பயப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர்